Hi, welcome to Victory Science Academy. In this video, we are going to see about the collection of blood. First, you must allow the patient to sit or lie relaxedly and introduce yourself to the patient and explain what you will do with the blood sample and why. Then make sure that this is the correct patient from whom you wish to take the blood sample. அதாவது blood கலெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் அப்படின்னு உள்ளதை ஃபஸ்ட்டு ஸ்லைடில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பேஷண்ட்டு பிளட்டு கொடுக்க வர பேஷண்ட்டை நீங்கள் ரிலாக்ஸாக ஒன்று உட்கார வைக்கலாம், இல்லாட்டி பெட்டில் ரிலாக்ஸாக படுக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நீங்கள் பேசணும், இந்த மாதிரி பிளட் டெஸ்ட் எடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும். கேட்டுக்கிட்டு அவர் கொண்டு வந்த சீட்டில் இருக்கக்கூடிய அந்த பேர், அந்த வயசு, அதெல்லாம் நீங்கள் கிராஸ் செக் பண்ணிக்கணும். இவங்கக்கிட்ட இருந்து தான் பிளட் எடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ப்ளஸ் பிளட் கலெக்ட் பண்ணுறவங்க அந்த டெக்னீஷியன் என்ன பண்ணணும், ஹி மஸ்ட் வியர் த க்ளவுஸ், தென் ஏப்ரான் அண்ட் ஃபேஸ் ஷீல்டு எக்ஸட்ரா. அதாவது அந்த பிளட்டை கலெக்ட் பண்ணக்கூடிய நபர் கையில் க்ளவுஸ் போட்டிருக்கணும், ஏப்ரான் போட்டிருக்கணும், ஒரு மேலங்கி போட்டிருக்கணும். அதுக்கப்புறமேட்டு கண்ணல், வாயு, மூக்கை கவர் பண்ணுற மாதிரி ஒரு கிளாஸ் டிரான்ஸ்பேரண்ட் ஷீல்டு போட்டிருக்கணும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், locate the vein of good size that is visible, straight and clear. The vein should be visible without applying a tourniquet. இந்த ஸ்லைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பேஷண்ட்டோட கையை நீங்கள் பார்க்கணும். அதில் எதுவும் blood vessels தெரியுதா அப்படின்னு பார்க்கணும். அப்படி தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் விரல்னால் அதை தொட்டு பார்க்கணும். அது பெரிய பிளட் வெசலா இல்லை சின்ன பிளட் வெசலா, ஸ்ட்ரைட்டாக இருக்கா, வளைஞ்சு போகுதா அப்படின்னு உள்ளதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதாவது இதில் டோனிக்கெட்டு கட்டாமலே இந்த எக்ஸாமினேஷன் பண்ணணும். டோனிக்கெட்னால் வேறு ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ரப்பர் பேண்டு மாதிரி உள்ளது. ஆமில், அதாவது கையில் ஆர்ம்ஸ் ஏரியாவில் டைட்டாக கட்டுறது. அது பின்னாடி பார்க்கலாம். Then apply a tourniquet around the arm. Tie approximately 4 to 5 fingers with above the selected site. இந்த டயக்ராமை பார்த்தா தெரியுது உங்களுக்கு. அதாவது டோனிக்கெட் அப்படின்றது ஒரு பேண்ட் லைக் ஸ்ட்ரக்சர். அதை நம்ம ஆர்ம்ஸில் இறுக்கி நம்ம அதை கட்டிக்கலாம். கட்டிக்கிட்டு அதை எங்கே கட்டணும், அந்த டோனிக்கெட்டை எங்கே கட்டணும் அப்படின்னா அப்பர் ஆர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் எந்த இடத்துல பிளட்டை கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு ஒரு 4 to 5 விரல் தள்ளி நீங்கள் இந்த டோனிக்கெட்டை கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செலக்ட் பண்ண ஏரியாவுக்கு கொஞ்சம் மேலே நீங்கள் இந்த டோனிக்கெட்டை டைட்டாக கட்டணும் அப்படின்றாங்க. Then ask the patient to form a fist so that the veins are more prominent. அதுக்கப்புறம் டோனிக்கெட் கட்டின பிறகு அந்த பேஷண்ட்டோட ஃபிங்கர்ஸை நல்லா ஃபோல்டு பண்ணி அதை என்ன பண்ணணும், கையை இறுக்கமாக அந்த விரல்களை க்ளோஸ் பண்ணி ஒரு அமைப்புக்கு இந்த மாதிரி முறுக்கி, கையை எப்படி முறுக்கி வைப்போமோ அந்த மாதிரி கொண்டு வரணும். அதை ஃபிஸ்ட் அப்படின்றாங்க. அந்த படத்தில் டயக்ராமில் பார்த்தா தெரியும். விரல்களை மடக்கி இறுக்கமாக வச்சுக்கிறது பேர் தான், அந்த கண்டிஷனுக்கு பேர் தான் ஃபிஸ்ட். டு ஃபார்ம் ஃபிஸ்ட் அப்படின்றாங்க. ஏன் அப்படி ஃபிஸ்ட்டு அப்படி கட்டி வச்சு செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் நல்லா தெரியும். அதாவது மேலே டோனிக்கெட் வச்சு கட்டியிருக்கீங்க ஆர்மில், அதுக்கப்புறம் இந்த விரலெல்லாம் க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கிடைக்கும். ப்ரெஷர் கிடைக்கும் பொழுது அந்த பிளட் வெசல்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லணும். தென் இப்போ பிளட் வெசல் நல்லா தெரியுது. நீங்கள் எங்கே எடுக்க போகிறீங்களோ, எந்த பிளட் வெசல்ஸில் இருந்து எடுக்க போகிறீங்களோ அந்த இடத்துல
என்ன பண்ணணும், அதை க்ளீன் பண்ணணும். எதுக்கு க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஏதாவது கிருமிகள் இருக்கலாம். அந்த கிருமிகளை வந்து சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு சில கெமிக்கல்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அந்த இடத்துல. அதாவது டிஸ்இன்ஃபெக்ட் த ஏரியா வேர் யூ வில் புட் த நீடில். எந்த இடத்துல நீடில் வச்சு குத்தி நீங்கள் வந்து பிளட் எடுக்க போகிறீங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து முதல்ல அழிச்சிடணும் அப்படின்றாங்க. ரைட். For that purpose, use 70% isopropyl alcohol or absolute alcohol. அதாவது ஒன்று அப்சல்யூட் ஆல்கஹால் எடுத்துக்கலாம், இல்லாட்டி 70% ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் எடுத்துக்கலாம். அதை வந்து காட்டனில் எடுத்துக்கிட்டு நீங்கள் எந்த இடத்துல வந்து பிளட்டை எடுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல வந்து லைட்டாக சர்க்கிள் வைஸாக அதை வந்து ரப் பண்ணி எடுத்துடணும். எடுத்து அந்த காட்டனை வந்து யூ மஸ்ட் டிஸ்போஸ் இன் த டஸ்ட்பினில் வந்து தூக்கி போட்டுடணும். தென் வெயிட் ஃபார் 30 seconds ஃபார் த ஆல்கஹால் டு ட்ரை. அதாவது ஒரு 30 செகண்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அப்படியே அந்த அப்படியே கொஞ்சம் விட்டுறணும். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஐசோப்ரோபைல் ஆல்கஹாலோ இல்லை அப்சல்யூட் ஆல்கஹாலோ அந்த இடத்துல வச்சுருப்பீங்களா, அது ஆவியாகி போயிடும். அதுக்குள்ளே என்ன நடக்கும், அந்த இடத்துல இருந்த கிருமிகள் எல்லாமே இறந்துடும் அப்படின்றாங்க. டூ நாட் டச் த சைட் ஒன்ஸ் டிஸ்இன்ஃபெக்டட். அதாவது எந்த ஒரு பகுதியை நீங்கள் வந்து சுத்தம் பண்ணிட்டீங்களோ, கிருமிகள் இல்லாத ஒரு இடமா மாற்றிட்டீங்களோ, அதுக்கு அப்புறம் உங்கள் விரல் வச்சு நீங்கள் வந்து அதை தொடக்கூடாது, அந்த சைட்டை வந்து தொடக்கூடாது, அந்த ஏரியாவை தொடக்கூடாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட், யூ மஸ்ட் டேக் த disposable syringe and you open it and then you fix the needle to the body of that syringe and move the piston front and back so that you can check whether there is any blockage in the needle. அதாவது டிஸ்போசபிள் சிரிஞ்ச் எடுத்துக்கோங்க, அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமேட்டு அந்த நீடில் வந்து அந்த சிரிஞ்ச் பாடியோட ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அதில் ஒரு பிஸ்டன் இருக்கும் பின்னாடி, அதை முன்னும் பின்னுமாக தள்ளி பார்க்கும் பொழுது நீடில் எதுவும் அடைப்பு இருக்கா அப்படின்னு உள்ளதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். Then anchor the vein by holding the patient's arm and placing the thumb below the place where you want to place the needle. அதாவது நீங்கள் எந்த இடத்துல இருந்து எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு கீழே வந்து ஒரு விரலை வச்சு நல்லா அமுக்கிக்கிடணும். தென் அதுக்கப்புறமா தான் நீடில் வந்து அந்த இடத்துல வந்து இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னு உள்ளதை சொல்கிறாங்க. தென் பெர்ஃபார்ம் த பிளட் ட்ரா. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு பெருவிரலை வச்சு அந்த பிளட் எங்கே எடுக்கிறீங்களோ அதுக்கு கீழே வந்து ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறமா அந்த நீடில் வந்து ஒரு 30 டிகிரி ஆங்கிளில் வந்து மெதுவாக அந்த பிளட் வெசலுக்கு மேலே மெதுவாக குத்துறீங்க. ஆட்டோமேட்டிக்காக என்னாகும், பிளட் வந்து வர தொடங்கும். When the blood starts to flow, ask the patient to open his or her hand. அதாவது நீடில் வந்து உள்ளுக்கு குத்துனோடனே பிளட் வந்து பிளட் வெசலில் இருந்து உடம்புல இருந்து அந்த சிரிஞ்சுக்கு வர தொடங்கும். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேஷண்ட்கிட்ட சொல்லணும், அந்த முறுக்கி வச்சுருந்த விரல்களை வந்து என்ன பண்ணணும், அதை ரிலாக்ஸாக ஃப்ரீ பண்ணி விட சொல்லணும் அப்படின்றாங்க. Once sufficient blood has been collected, that is minimum 5 ml, release the tourniquet before withdrawing the needle. அதாவது பிளட்டை வந்து எடுத்துட்டீங்க, உங்களுக்கு போதுமான அளவு வந்து எடுத்திருக்கீங்க, 5 ml எடுத்திருக்கீங்க. உடனே நீங்கள் வந்து நீடில் வந்து பிளட் வெசல்லேருந்து எடுத்துடக்கூடாது. மேலே கட்டியிருக்கிற டோனிக்கெட்டை வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணி விடணும். ரிலீஸ் பண்ணி விட்ட பிறகு மெதுவாக அந்த நீடில் வந்து எடுக்கணும். Withdraw the needle gently. Give the patient a clean gauze or dry cotton ball to press gently on the site. Ask the patient not to bend the arm. அதாவது அந்த
நீடில் வந்து மெதுவாக எடுக்கும் பொழுது எடுத்த உடனே ஒரு காட்டன் எடுத்து அந்த காட்டனை வந்து எங்கேருந்து எந்த இடத்துல நீடில் குத்தி இருந்துச்சோ அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி வச்சு கையை மடக்கி ஃபோல்டு பண்ணி அப்படியே உட்கார வச்சிடணும். தென் ரிமூவ் த needle part from that particular syringe and slowly transfer the blood from that syringe to that blood collecting test tube or bottle and plug it with cotton or the lid. அதாவது blood கலெக்ட் பண்ண உடனே மேலே இருக்கக்கூடிய நீடில் பார்ட்டை வந்து மெதுவாக கலட்டி டஸ்ட்பினில் போட்டுடணும். மீதி இருக்கக்கூடிய blood வந்து அந்த சிலிண்டர் சிலிண்ட்ரிக்கல் போர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த சிரிஞ்சுக்குள்ளே வந்து இருக்கும். அதை மெதுவாக எதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, அந்த ஒரு டெஸ்ட் டியூப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த டெஸ்ட் டியூப்போட ஓப்பன் மவுத்தை வந்து கரெக்டாக காட்டன் வச்சோ இல்லை ஒரு லிட் வச்சோ மூடி வைக்கணும் அப்படின்றாங்க. Stop the bleeding and clean the skin. Do not leave the patient until bleeding has stopped. Put an adhesive bandage on the site if necessary. அதாவது நீங்கள் வந்து பிளட் எடுத்த பிறகு நீங்கள் காட்டன் வச்சுருக்கீங்க, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து அந்த கையை ஃபோல்டு பண்ணி இருக்கக்கூடிய கையை வந்து மடக்கி வச்சிருந்த கையை வந்து மெதுவாக எடுத்து அந்த காட்டனை எடுத்து பார்க்குறீங்க. ரத்தம் எதுவும் வருதா, பிளட் வந்து லீக் ஆகுதான்னு பார்க்குறீங்க. லீக் ஆகாது மேக்ஸிமம். அப்படி ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், ஒரு பேண்டேஜ் மாதிரி ஒரு சின்ன ரவுண்டு பேண்டேஜ் வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி விட்டால் பிளட் வந்து வராது அப்படின்னு. இதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் என்ன செய்யணும், பிளட் வந்து லீக் ஆகலை, பிளட் வெசல்லேருந்து லீக் ஆகலை அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அந்த பேஷண்ட்டை வந்து வெளியே அனுப்பலாம். தென் டேக் த blood tube from the tray and wipe the blood tube with the disposable paper towel. அதாவது நீங்கள் வந்து இப்போ வந்து டெஸ்ட் டியூப்பில் வந்து பிளட் இருக்குது, எதுவும் வெளியே சிந்திருக்கான்னு பார்த்து அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சிடலாம், இல்லை சின்ன ஒரு டவல் வச்சு காட்டன் டவல் வச்சு தொடச்சிடலாம். This is how we can collect this blood from the patient and store it in a test tube, and then it is used for the biochemical estimation. That's all about the collection of the blood. Okay, we can see you in the next video. Thank you.